நான் அன்பரசன். மூணு வருஷம் ஆச்சு இந்த இரைச்சல் சத்தெல்லாம் கேட்டு. அன்னைக்கு நான் பண்ண தப்பு, இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளி. தமிழ்நாட்டில் இன்று 5994 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு. இதுவரையில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,97,000 நெருங்கியது. சென்னையில் இன்று 989 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. பெருநகரில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அன்னைக்கு லாக்டவுன் பீரியடு, ஆன்லைன் கிளாஸு, எஸ் சார், பப்ஜி, ஆடு கூட கடலை போடுறது, அப்படியே லைஃப் போயிட்டு இருந்து. சொல்லுமா. ஒரு நாள் இ பாஸ் எடுத்து உங்கள் ஊருக்கு வரேன். நம்ம எப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ணோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், லாஸ்ட் வீக் அந்த கம்பெனி என்னாச்சு? அதுவே ஒரு மொக்க கம்பெனி விடு. உனக்கு ஜாப் ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? வீட்டில் பேசணுமா வேணாமா? நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்படியே பேசிட்டு இரு, ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி, அதை விடு. நெக்ஸ்ட் வீக்கு தாராள பிரபு மூவிக்கு போகலாமா? ஊர் சுற்றுறதுலே இருடா. யாரு? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தினேஷ் சொல்லியிருக்கல. ஓ சரி, பார்க்குக்கு போகலாமா? சீக்கிரம் ப்ளேஸ் ஆகிற வழியை பாரு. அடுத்த வாட்டி ப்ளேஸ் ஆகலை, இங்கேருந்து உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். சரி, ஃப்ரைடே பார்க்கலாம். பாய். பாய். அன்றைக்கி நீயும் நானும் தாராள பிரபு மூவிக்கு போகலான்ட்டு பிளான் போட்டோம். இன்றைக்கி லீவு, தாராளமாக போயிட்டுருக்கு. தினேஷ் இருக்கான்ல, அவன் நேற்று நைட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. யார்? ஸ்கூல் ஃப்ரெண்டா? இந்த இளவுக்கு தான் பசங்க கூட பேசாதன்னு சொன்னேன். சரி, நான் பார்த்துக்கிட்டேன், நீ வை. பாய். ஐ லவ் யூ. டேய், அவன் இந்த வழியாக தான் போவான். இன்றைக்கி அவனை பிடிச்சிடலாம். நீ கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். சின்ன பசங்களை போதை பழக்கிறதுக்கு ஆளாக்கிட்டு இருக்கான். சரி, நீ ஏன் சோகமாக இருக்க? நேற்று சாரோட்ட ப்ரப்போஸ் பண்ணடா, அக்செப்டே பண்ணல. டே, அவன் வேற ஒரு டே அந்த போகிறான்டா. அவனா? வா 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 வா. ஹோட்டலத்தை கொடுத்து காசு வாங்கிட்டேன். நந்துண்ணா, எனக்கு முன்னாடி அவனை ஃபாலோ பண்ணுறான். இருக்குண்ணா, ஃபோன் ஓகே. நீ தானே முத்து? அவங்களுக்கு புடி புடி. அன்பு நாளைக்கு பார்க்க வர சொல்கிறான். பா, கடைக்கு போய் A4 சீட் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. எப்பா கடைக்கு போய்ட்டு சீக்கிரம் வா, ஊர் சுத்தாத.
எப்பா உன் ஃபோனில் சாருன்னு ஒரு பொண்ணு பேசுகிறத பார்த்தேன். ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு தான். எப்பா படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, பொண்ணு பின்னாடி சுற்றி பிரச்சனைகள் தொட்டுறது. எப்பா ஊருக்குள்ளே பேர் ரொம்ப முக்கியம். சரிப்பா. இல்லை, பாட்டெலாம் வாங்கிட்டு சீக்கிரம் வா, நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். சகி, அந்த கலெக்ஷன்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டல, அந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருடா. அப்புறம் அந்த தெற்கிருக்காரங்களுக்கு அனுப்பணும்ல, இன்னும் அவனுங்க காசு தராமல் இருக்காங்க. நந்தன் என்ன எப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் அந்த காசை வாங்கி அனுப்பிவிடு, சரியா? அது என்னன்னு பாரு டக்குன்னு. ஆமால, நேற்று பொருள் கொடுக்க போன இடத்துல முத்து 2 பேர் பிடிக்க வந்துட்டாங்க. நம்ம போய் சிக்குவானா? ஒரு புதையில போட்டு எஸ்ஐ தான். நந்தனா, நந்து பொருள் என்னாச்சு? முத்து எஸ்கேப் ஆயிட்டானா? புதையில கொடுத்துட்டானா? சூப்பரு. லாக்டவுனில் சுத்தமாக வேலையே இல்லைண்ணா, ஒரு வேலை போட்டு கொடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. இங்கே எப்படி தம்பி வந்த? பசிக்காக வந்திருக்கேன். பசியில் வரவனுக்குலாம் இங்கே வேலை இல்லையாப்பா? இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா. அங்கே நிற்கிறது யார்? உன் கூட்டாளியா? இங்கே யாருமே இல்லையாண்ணா. பாடி டிஸ்போஸ் பண்ணிடுது. இதை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமால? அப்புறம் வாங்கிட்டு வரணும் தான் தெரியும் எவ்வளோத்தையும். ஏல தள்ளி விட்டுறாதல, நீச்சல் தெரியாது. அப்புறம் மாஸ்டர் படம் வர இந்த வருஷம் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, எங்களை பாரு வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு காத்து கிடக்கும். அண்ணன் இங்கே தான் இருக்காவோ? உன்னை யாரில் இங்கே வர சொன்னா? அண்ணன் தான். அறிவு மயிர் இருக்கால, போ அங்கிட்டு போய் உட்காரு. எனக்கு இருக்கு பூனை. அவங்க அப்பா இறந்த காரணமே இந்த குடியாதாம்ல. எங்கள் வீட்லேயே குடிக்காதது எங்கள் அப்பாவும் அவனும் தாம்ல. விடல, அவனால் குடிக்காமல் இருக்கட்டும். நீ சொல்கிறது கரெக்டு தான். எடப்பாடி ஐயா பாஸ் பண்ணி விட்டால் தான் இருக்கும். டெட்டு கவுண்டு கூட இங்கிலீஷ் ஆகிட்டே இருக்குது. போன வாரம் கூட எங்கள் மாமா ஒருத்தர் இறந்து விட்டார். மூஞ்ச கூட பார்க்க விடலையா, எரிச்சு விட்டானுங்க செருக்கி உள்ளே. எப்போ முடியுமோ தெரில, தினமும் ஆயிரக்கணக்கில் சேர்த்துட்ருக்காங்க. இருந்தால் ஊருக்கு, இல்லைன்னா அந்த பிறந்த மண்ணுக்கு. ஏழை ராஜா, இந்த குடியார பயலை கூட்டு போல. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஆமாம், ஒரு 10 நிமிஷத்தில் வரமா? யாரா அவன்? நீ தான் இல்லை என் ஆள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது. இனிமேல் இப்படி பண்ணுவியாரா?
அடச்சி மயக்க போட்டானா எந்தில எந்தில என்ன இது ஊரடங்கு நேரத்தில் குடி போதையில் நடந்த தகராறு. தென்காசியை சேர்ந்த அன்பரசன் என்பவர் குற்றாலத்தை சேர்ந்த தினேஷ் என்பவருடன் நடந்த தகராற்றில் அன்பரசன் தினேஷை கொலை செய்தார். வென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரல் டிஃபெக்ட் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவனுடைய ஹார்ட்டில் ஓட்ட அதுலேயே நான் மதிச்சிட்டேன். ஸ்பாட்லேயே போய் சேர்ந்துட்டேன். 3 வருஷமாக என்னை ஜெயிலில் வந்து பார்த்தது, பெயில் எடுத்தது என் ஃப்ரெண்டு சிவா. ஒரு நாள் கூட எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்ததில்லை. இல்லை எப்போ வந்த? இப்போ தான்ல. சரி யார்? என்னாச்சு? அப்பா எங்கடா? நீ ஜெயிலுக்கு போன அன்னைக்கு நைட்டு இப்போ 305 தான் போட்டிருக்காங்க. இப்போ பெயில் எடுக்கணும். எப்பா உன்னை நல்லா தானப்பா வளர்த்தேன். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காப்பா வளர்த்தேன். ஊருக்குள்ளே தலை காட்ட முடியலையாப்பா. அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நல்லா காரியம் பண்ணிட்டாப்பா. அப்பா இப்போ அப்பா எங்கே இருக்காரு? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரா? என்னைக்கு இந்த ஊரில் நல்ல பேர் வாங்குறியோ அன்றைக்கி தான் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாரு. சாரு, நீ லவ் பண்ண விஷயம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சு அவளை இப்போ எங்கேயோ ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்கடா. எங்கள் வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்குடா. இங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்குது. இந்தா சாவி, போயிட்டு பைக்கிட்டன்னு இல்லை. ஹலோ, வைப்பா வைப்பா, வரேன்ப்பா, இருப்பா, வைப்பா வைப்பா. படிப்பு போச்சு, லவ் போச்சு, எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னே தெரில, எல்லாம் போச்சு. மாத்துறேன், இதே ஊரில் நல்ல பேர் எடுத்து காட்டுறேன். தம்பி, அன்பு நீ தானப்பா? நான் E3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? தம்பி, நேற்று நைட்டு எங்கே பார்த்த? ரகுமட் ஹோட்டலில் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அப்படியா? 2 நாள் முன்னாடி தானே பேரில் வந்த? ஆமாம் சார், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி, நம்பர் நோட் பண்ணிக்கோ. என்கிட்ட ஃபோன் இல்லை சார். அப்படியாப்பா? சரி, பார்த்து இருந்துக்கோ. அன்பு, ஆமாம், கான்ஸ்டபிள் மணியே வந்துட்டு போகிறாரு. அது ஒன்றும் இல்லைடா, கேஸ் விஷயமா பார்த்துட்டு போகிறாரு. சரி, வேலை கேட்டிருந்தோம்ல, என்னடா ஆச்சு? இங்கேதான் வா. நான் சொல்லியிருந்தோம்ல ஒரு பையன், அதுக்கு வந்தான். அன்பு தானே? சாரிப்பா, வேலை இல்லைப்பா. நானும் ஊரில் இருக்க எல்லா கடையிலையும் போய் வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்டேன். யாருமே கொடுக்கல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாருன்னு வேலை போட்டு கொடுப்பா? என்னடா எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய,
எல்லாம் என் நேரம். அடுத்த வாரம் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்துடும், அப்புறம் தேடிக்கலாம்டா. சரி போ. ஜிஹெச் ஆப்போசிட்டில் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் வேலை முடியும். சீக்கிரம் வா. ஹலோ ப்ரோ, நான் அன்பு. உங்களை மீட் பண்ணலாமா? நீயா? சரி வாரேன். நந்துண்ணா, ஆறு சிக்க போகுது. ஆமாம், எதுக்கு கூப்பிட்ருப்பான் ரமேஷ் நம்மளை? இல்லை ஒன்றா. என்னே தான் நைட்டு கால் பண்ணான். நைட்டு கால் பண்ணி தென்காசி சப்ளைக்கு வாங்கன்னா. இன்னமும் பயமாக இருக்கு மச்சான். தினேஷும் அவனும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ என்னால் அவன் தனியாக இருக்கான். ரமேஷ் ரமேஷ் என்னைய மன்னிச்சிரு. இது வேற. சி, மெக்கானிக் ஷாப் எங்கே இருக்குது? இங்கே பக்கம்தான், ஊருக்குள்ளே. ஹலோ. வந்துட்டேன் ப்ரோ, பக்கத்தில் வந்துட்டேன் ப்ரோ. சப்வே கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. டேய், நீ முத்து தானே? அண்ணே, பஞ்சர் ஓட்டணும். ஸ்டாண்டு போடுங்க. டேய், சீக்கிரம் போகணுண்டா. போவோம். சாயந்தரம் காசு தான். சரி. என்னண்ணா அது? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஹலோ சார். சீக்கிரம் என் வீட்டுக்கு வாப்பா. வரேன் சார். ரமேஷ் அவனை குதிட்டான்ப்பா. என்ன சார் சொல்லுதீங்க? இப்போ தான் சார் அவனை பார்க்க போயிட்டுருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். தம்பி உட்காரு. தம்பி கொஞ்ச நாள் வெளியே இருப்பா. தினேஷ் செத்தது, நீ ஜெயிலுக்கு போனது, ரமேஷ் இப்போ கொன்னது, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு சொல்லிட்டா? கேரளா தமிழ்நாடு பாடுறு. நைட் டைமில் கேரளாவில் அந்த லாரியாக அங்கே உள்ள குப்பைங்களெல்லாம் நம்ம ஊர் தென்காசி பக்கமாக கொட்டிட்டு போவானுங்க. அந்த லாரிங்க வழியாக நம்ம ஊருக்கு கஞ்சா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குது நந்துன்னு ஒருத்தன். அவனும் அவனோட பசங்களும் நம்ம ஊர் காட்டுக்குள்ளே தான் அவன் சுற்றிட்டு இருக்கதா ஒரு தகவல். அவனை பார்க்க போனவங்களும் அவனை பிடிக்க போனவங்களும் இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. தினேஷும் அவன் தம்பி ரமேஷும் அவங்க ஏரியா பசங்க இந்த கஞ்சானால் ரொம்ப கெட்டு போகிறாங்கன்ட்டு அதை சப்ளை பண்ணுறவனை பிடிச்சி ஆகணுன்ட்டு இருந்தாங்க. அப்போந்தான் ஒரு நாள் அவனா வா நீ தானே முத்து? அவன் வச்சிருந்த கத்தியால் தினேஷை வெட்டிட்டு தப்பிச்சிட்டான். அதுக்கு மறுநாள் தான் நீ தினேஷை கூப்பிட்ருப்ப. நீ மிதிச்சதுனால அவன் இறந்துட்டான். இப்போ ரமேஷ் தினேஷ் பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அவங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா போதைக்கு அடிமையானவங்கள மாற்றி கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ரமேஷை கொன்னே ஆகணுன்ட்டு அந்த கஞ்சா கேங் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அப்போ ஒன்று பார்த்து தான் நீ ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்க. இப்போ ரமேஷையும் கொண்டாடுங்க. கேஸு எப்படினாலும் அவனை மீட் பண்ண போனேன் அவன் மேலே தான் திரும்பும். பிளான் போட்டு ஒன்று சிக்க வச்சுருக்கானுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? திருப்பி என்னை ஜெயிலில் போட்டுருவாங்களா? தம்பி, இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி சொல்கிறேன். ஆனால் தம்பி ஒரு நிமிஷம். ஐயா, ஆமாய்யா, என் கூட தான் இருப்பேன்.
ஈவினிங்குள்ளே கலெக்டர் கிடைக்கலன்னா மனத்துக்குள்ளே வச்சிடலாம். ஆ சரிங்க. இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு? ஹலோ, வரேன்ப்பா. அப்பா கூப்பிட்டாரு, நான் போய் பார்த்து வரேன் என்னன்ட்டு. அண்ணா கிளம்பிட்டேண்ணா, இப்போ வந்துடுவேன். நந்தனா, புது பையன். வணக்கண்ணா. நல்ல வேலை பார்ப்பான்ல. நந்துனா, நந்துனா அண்ணா, அன்பு கிணத்துல விழுந்து செத்துட்டானாண்ணா. என்னடா சொல்கிற? அதான் எனக்கும் தெரில. நியூஸ் எதுவும் வரலையே. அண்ணா, கான்ஸ்டபிள் மணி விசாரணைக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவன் பயந்து வீட்டை விட்டு ஓடி போய் கிணத்துக்குள்ள வந்து செத்து போயிட்டானா. அது ஒரு சேத்து கிணறுனே, பாடி உள்ள போயிடுச்சுன்னா எடுக்க கஷ்டம். எப்படியோ 2 பிரச்சனையும் முடிஞ்சுது. பழி அந்த மேலே, கேஸு க்ளோஸ். எசக்கே போகிறானா? சந்திரன் பார்க்க வரேன்னு சொன்னான். சரி, நீ அவன்கிட்ட பொருளை கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. பார்ப்போம். அது என்னண்ணா, கத்தியில் என்னமோ தடவிக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு கெமிக்கல்ரா. அண்ணனுக்கு பிடிக்காது எவனாவது ஒருத்தன் இருந்தா ஏதாச்சும் ஒரு கோடு போட்டால் போதும். பதில் கொடுத்த மாதிரி வெட்டு வாங்கினவன் ஒரு மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து சாவான். என்னண்ணா சொல்கிறீங்க? அண்ணன் பொருள் மட்டும் தானே வைக்கிறாரு, கொலைலாம். ஃப்ளாஷ்பேக் ஒன்று தெரியாதுல்ல, வா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேலையை முடி. ஓ, ஹலோ அண்ணா, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேண்ணா. கொஞ்ச நேரம் இரு, வருவான். அண்ணா, இங்கே ஒருத்தர் நான் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காண்ணா. அவன் தான். அவன்கிட்ட பொட்டலத்தை கொடு. சரிண்ணா. ஃபோனை கொடு, பேசணும். ஹலோ, நாளைக்கு கேரளாலேருந்து ஒரு பார்ட்டி வருது, கூட்டுறவா? கொரோனா கோயில் பேர். நான் கேரளா போயிட்டேன், அந்த நாளைக்கு வந்துடுறாப்புல. சரி. என்னடா கர்ச்சீஃப் கட்டிட்டு வரான்? கேரளாவில் ஏதோ காய்ச்ச போகிறதுண்ணா, அதுக்காக இருக்கும். பார்க்க பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கான்.
நான் ஆளை கூட்டு வந்துட்டேன். அண்ணா அது அனுப்புண்ணே. இதே ஊரில் நல்ல பேர் எடுக்காமல் போகவும் மாட்டேன், சாகவும் மாட்டேன். ஒளி எங்கள் அண்ணன் மறுபடியும் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா ஏன் ஹெல்ப் அவனுக்கு தேவை. ஒரு பக்கா பிளான் போட்டோம். அதுக்கு நானே அந்த குரூப்பில் இறங்கணும். ஒரு வாரமாக ஓமா பின்னாடி சுற்றி அவனோட கான்டாக்டை பிடிச்சேன். போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த நந்துவை நேரில் பார்த்தேன். நானே பொட்டெல்லாம் கொடுக்க போய் இசைக்கு யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை வச்சு தான் நந்துவை பிடிக்க முடியும்னு என்னையும் பிடிச்சான். உண்மையை சொல்லிடுறேன். நாளைக்கு கேரளாவிலேருந்து சரக்கு மொத்த பார்ட்டி வருது. அங்கே நந்து வருவான். என்னை அங்கே கூட்டிகிட்டு போ. உன்னை ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமே. அதை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சிவா. இவன் தானே நந்தோட சப்ளையரு? சொல்லிடுறேன். என் பேர் நந்தகுமார். ஊர் வடக்கரை. கேரளாவிலேருந்து டோப் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரமேஷை எதுக்குடா கொன்ன சொல்லு. அது இந்த முட்டா புயலால் வந்தது. நல்லா போயிட்டு இருந்தது தொழில். ஊருக்குள்ளே குறுக்க இடைஞ்சலாம் வந்தான் தினேஷ். நான் தான் கொல்ல சொன்னேன். இப்போ இங்கே வந்து நிற்கிது பகை. சின்ன வயசில் ஜெயிலுக்கு போனால் விரலில் உடச்சி விட்ருவாங்கண்ணா. உன் விரலும் உடையட்டும், ஜெயிலுக்கு போ. அதான் போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்களா, உங்களை பிடிச்சிட்டு போகிறத பார்ப்போமே. வேணாம், வா போவும். பல நாட்களாக காவல்துறையால் தேடப்பட்டு வந்த கஞ்சா கடத்தல்மன் நந்து என்கிற நந்தகுமாரை தென்காசி காவல்துறை கைது செய்தது. நந்தகுமாரை பிடிக்க உதவிய அன்பரசனுக்கு பாராட்டுகள் குவிந்தது.
உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிருப்பா. வளர்ப்பு அப்படி ஆகாதுப்பா. அப்பா, எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருச்சு. பத்திரமா போயிட்டு வாப்பா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு. நான் போயிட்டு வரேன்ப்பா.